செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிற ராஜா, உடைய கரம் எங்களை நடத்தட்டும். அப்பா தகப்பனே, ஆராதனை மகிமைப்பட்ட தேவன், இப்பொழுதும் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்படுவீராகப்பா. உடைய வலது கரம் தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை யாரோ சத்தமாய் வாசிங்க. 26. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரமில்லை, அதனால் இந்த சங்கீதத்தையே வார்த்தைகளாய் நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை எப்போ வரும்? ஒரு ஆபத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தை வரும். நம்மள ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறாரே, அதற்கு நம்ம என்ன தகுதிகளாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது இந்த சங்கீதத்தை சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணவர்களை ரட்சிக்கிறார் என்பதை நான் இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் தேவன் என்னோடு கூட இருந்தா என்ன ஆச்சு? ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. நெருக்கத்திலே, போராட்டத்திலே தாவீது என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதிலிருந்து அவனுக்கு அதிகமான போராட்டம். முகாந்திரம் இல்லாதபடிக்கு பகைத்தார்கள். முகாந்திரம் இல்லாதபடிக்கு. ஏதோ ஆடுகளை மேய்க்கும் பொழுது காடுகளிலே ஆடுகளை கொண்டு போவது என்ன நடந்தது? அங்கே ஓநாய்களிடத்திலே ஆடுகளை தப்புவிக்கிற ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்கடுத்து சிங்கங்கள் வரும். இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை மாத்திரமே அவன் பார்த்துட்டு தன்னுடைய வாழ்நாட்களை அவன் கழித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் படைத்தலைவர்களா இருந்தார்கள், அங்கே போர் செய்கிறவர்களா இருந்தார்கள். எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வீட்டுக்கு ஒரு 3 பேர் 4 பேராவது என்ன பண்ணணுமா, தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி போர் செய்யறதுக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களை திடகாத்திரமாய் அவர்களை பழக்கி வைக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் என்ன பண்ணணும், ராஜாவுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு அனுப்பப்படுவார்கள். ஆனால் தாவீதோ கடைசி மகனாக இருந்தார். அவரிடத்திலே தகப்பன் அந்த போருக்கு அனுப்பாதபடிக்கு என்ன பண்ணார், வீடுகளில் தன் வீட்டில் இருந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக அவரை பயன்படுத்தி கொண்டார். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன பொறுப்புகளை நம்ம இன்னைக்கு பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறோம், இல்ல பொறுப்பே இல்லாம வளர்த்துட்டு இருக்கிறோமா? குடும்பத்தை குறிச்ச ஒரு பொறுப்பு இருக்கு, வீட்டை குறித்த ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த காரியங்கள் இப்படி செய்ய வேண்டும், தகப்பனை தாயும் கனம் பண்ணணும், வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சில பொறுப்புகளை நம்பகமான பிள்ளைகளிடத்துல கொடுப்போம், அப்படிதானே? ஆனா அந்த தாவீதுடைய தகப்பனுடைய எண்ணம் என்னன்னா, தேசத்தை காக்கிறதுக்கு யாரை நான் அனுப்புறேன், யாரை அனுப்புறேன், என் 3 பிள்ளைகளை நான் என்ன பண்றேன், இருக்கிற பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். ஆனா தாவீதையும் நான் என்ன பண்றேன், வீட்டில் இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறதுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆடுகளை மேய்க்க அவர் அனுப்பினார். அல்லேலூயா. உள்ள இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். சவுல் நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலின் மேல் முதலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தார். அவர் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தேவனுடைய தீர்மானங்களுக்கு ஒப்பு கொடாதபடி இருந்தபடினாலே, ஆசாரியனுடைய வேலையை அவர் எடுத்து செஞ்சபடினால் ஆண்டவருடைய கோபம் என்ன பண்ணுச்சு, சவுலின் மேல் வந்து சவுலை ராஜாவா இராதபடிக்கு ஆண்டவர் அங்கே தள்ளுகிறார். பிறகு என்ன பண்றாரு, ஈசாயின் மகன்களிலே ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தாவீதுடைய வீட்டுக்கு அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் போகிறார். எத்தனை பேருக்கு இந்த காரியங்கள் தெரியும்? 1 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ன பண்ணப்படுறாரு, அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பிறகு அங்கே 11ஆம் அதிகாரத்திலே சில காரியங்கள், சவுலின் காரியங்கள் அங்கே நடக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரத்திலே சவுல் ராஜ்யபாரம் பண்ணி என்ன பண்றாங்க, 1 வருஷம் ஆகுது. அப்படியே நீங்க வேதத்தை திருப்பிடுவாங்க. அதுக்கடுத்தது அந்த 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 13 வாசிச்சிருக்காங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உங்களுடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணிட்ட, கர்த்தருக்கு விரோதமாய் புத்தியீனமான காரியங்களை செய்துட்டீங்க. ஆனா உன்னுடைய ராஜ்ய
பண்ணுவார், அதை நிலைநிறுத்த செய்வார் அப்படின்னு சவுல் என்ன பெண்ணு நினைச்சுட்டான். சரி, நம்ம அந்த ராஜாக்கள தான் நம்ம இருப்போம், நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனால் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க கடந்து வருவீர்கள். ஆனால் 1 சாமுவேல் 16 முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பையும் தைலத்தையும் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயிலுக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். எப்படி தெரிந்து கொண்டாரா? ராஜாவாக. இப்ப சாமுவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆண்டவரே, இது என்ன நடந்தது? முதல்ல ஜனங்கள் கேட்டு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறான், நான் சவுலை என்ன பண்ணிட்டேன்? நான் தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இதுல 16ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னால், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்குள்ளாக கடந்து போக பண்ணினான். 7 பேர். அப்போ தாவீது எத்தனாவது பிள்ளை? 8வது பிள்ளை. 7 பிள்ளைகளும் இப்படி பார்க்கும் பொழுது அங்கே சாமுவேலிடத்தில் ஆண்டவர் சொல்ல, இவனை யாருமே நான் தெரிந்து கொள்ளவில்லை, தாவீதை தான் தெரிந்து கொண்டேன். அப்ப தாவீதை குறித்து கேட்கும் போது 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, கடைசி பிள்ளைனா செல்ல பிள்ளை அப்படின்வாங்க. ஆனா கடைசி பிள்ளையா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்ன செல்ல பிள்ளைன்னு. எல்லாத்துலயும் ஏமாற்றம் தான். கடைசியா இருக்கவங்களுக்கு எல்லாமே ஏமாற்றம் தான். அண்ணனுக்கு விட்டு கொடு, அண்ணனுக்கு விட்டு கொடு, அண்ணனுக்கு விட்டு கொடு, அண்ணன் தானே அண்ணன் தானே அண்ணன் தானே அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு தகப்பன் தன் ஆசைகளை கேட்ட இளைய பிள்ளைய அவர் ஆசையை கொடுக்கும்போது அந்த இளைய பிள்ளை என்ன பண்றான்? பொல்லாதவனாய் ஜீவித்து மனம் திரும்பி வருகிறான். ஆனால் அங்கே அந்த தகப்பன் என்ன பண்ணாரு? அந்த இளைய பிள்ளையை நேசிக்கிறார். என் பிள்ளை எப்ப என் வீடு திரும்பி வரணும்னு. ஒரு தகப்பனுடைய காரியம் இப்படி இருக்கு, இன்னொரு தகப்பனுடைய காரியம் இப்படி இருக்கு. தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது கவனிங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அப்போ எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள வராருன்னா என்ன காரியமோ ஏது காரியமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அந்த ஊர்ல இருக்க மூப்பர் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன ஒரு தீர்க்கதரிசி ஊருக்கு வராரு, என்ன நடக்குமோ தெரியலையே, எதுக்காக இந்த மனுஷன் வராரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் தத்தளிப்போட கூட இருந்தார்களா. அதற்கு 5ஆம் வசனம் பார்க்க, அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்த பொழுது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தான் ஆகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம். 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, ஈசாயையும் அவன் குமாரனையும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணி இந்த பலி விருந்துக்கு அழைப்பீங்கன்னு சொல்றான். அப்ப இவங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? தாவீதை கூப்பிட்டு இருக்கணும்ல. அவனும் ஒரு பிள்ளை, தாவீதையும் கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அநேக இடங்களை நம்ம கூப்பிட மாட்டாங்க. ஆமா, வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க, நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கலாம், நம்ம இவர்களுக்கு உதவாளர்களாக ஆகிவிட்டோம், நமக்கு இவங்க தேவையில்லை, நம்மளை இவர்கள் கனம் பண்ணவில்லை, நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவ கவனிங்க, அங்கே அவன் தாவீது அங்கே தகப்பனாலே மறக்கப்படுகிறான். ஏன்னா ஈசாயையும் அவன் குமாரரையும் அப்படின்னாலே அங்க தாவீதும் வந்து இருக்கணும். ஆனா தாவீதை அவன் மறந்துட்டான். இப்ப எல்லாம் 5, 6, 7 பிள்ளைகளும் லைனா வராங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் யாரையுமே தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ சாமுவேலுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பிள்ளைகள் எல்லாரையும் வர சொன்னேனே, ஆண்டவர் இவர்களை தெரியவில்லைன்னு சொல்றாரு என்ன பொழுது. அப்போ அவன்கிட்ட கேட்கும் போது அவன் 16ஆம் வசனத்துல சொல்றான், இன்னும் ஒருவன் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் எங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய கடைசி பிள்ளை தான். ஆனா அந்த பிள்ளையதான் தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் 2வது ராஜாவாக
உறுதிப்படுத்தி அவனோடு கூட என்ன பண்றாரு? அதிகமாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய சிங்காசனம் இதுவரைக்கும் உறுதி பண்ணப்பட்டிருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்ன வரைக்கும் அந்த சிங்காசனம் இருக்கு. கர்த்தராலே மனுஷரால் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றார்? தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இங்க நடக்கிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அங்க 12ஆம் வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். இப்படித்தான் தாவீது தகப்பனாலே மறக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த தாவீது தான் இன்னைக்கு அவர் எழுதுறாரு. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேலின் மேல் பெலிஸ்தர்கள் எழும்பி வரும் பொழுது அங்கே எல்லா ஜனங்களும் அவங்க அண்ணன் போருக்கு அனுப்பப்பட்ட அண்ணனுங்க கூட தூரம் இருந்து என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. பெலிஸ்தனுக்கு முன்பதாக போக முடியல. ஆனா இந்த தாவீதுக்கோ செம்ம கோபம் வருது. இஸ்ரவேலின் தேவனை இவன் நிந்திக்கிறானேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? முன்னே போய் அங்கே கோலியாத்துக்கு முன்பதாக அவன் என்ன பண்றான்? சவால் விடுறான். அப்போ அவன் கையில கொம்பு வச்சிருக்கான். வேய்ப்பர்கள் கையில என்ன இருக்கும்? கோல் இருக்கும். அதை பார்த்துட்டு பெலிஸ்தன் கேட்கிறான், நான் என்னடா நாயாடா, என்னை விரட்டி அடிக்கிட்டு கொம்பு எடுத்துட்டு வரேன்? இன்னைக்கு உன்னுடைய மாம்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? எல்லா மிருகங்களுக்கும் நான் இரையாக்குவேன்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா தாவீது சொல்லுகிறான், நீ உன் பட்டயத்தை நம்பிட்டு வந்திருக்க, ஆனா நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது இடத்துல காணப்பட்ட அந்த விசேஷமான காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை தாயின் கருவிலை உருவாகும் முன்னமாகவே இருந்தது. ஆமென். நான் கடைசி பிள்ளை, என்னை எல்லாரும் மறந்தாலும் நினைக்க கூடாது, தேவனாலே நீ நினைக்கப்படுகிறாய். இப்ப அவர் எழுதுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதுக்கு முள்ள இருக்கிறதான வசனங்களை நீங்கள் 20ஆம் சங்கீதத்துல வாசிப்பீர்களாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல யார் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பா? கர்த்தர் தான் உன் ஜெபத்தை கேட்பார். யாக்கோபுடைய தேவன் உனக்கு என்ன பண்றாரா? உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபுக்கு ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு? தன் மாமனை அவனுக்கு பெரிய காரியம். அவன் போன இடத்துல மேய்ப்பனா இருந்தாலும் யாக்கோபு என்ன நடந்தது? அங்கே அவன் கை வைத்தவர்கள் எல்லாம் அங்கே ஜெயம் கிடைத்தது. அவங்க மாமனார் சொல்றாரு, இந்த கலர்ல இருக்கிற ஆட்டுக்குட்டி பொலியவே பொலியாது, அதனால இது உனக்கு. நல்ல குட்டி போடுற ஆடுகள் குட்டி போடுச்சு, அது எனக்குன்றார். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுகிறார். யாக்கோபுக்கு எதை லாபான் இது முடியாது, இது குட்டி போடாது நம்ம நினைக்கிறானோ அதைத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாத்தினாராம். இப்படி யாக்கோபுக்கு அந்த இடத்துல நிறைய ஆடுகள் கிடைக்க ஆரம்பிச்சது. 1க்கு 2 மனைவி. அவன் இளையவளையும் நேசித்தான், ஆனால் மூத்தவளும் அவனுக்கு மனைவியானாள். இது நிமித்தம் யாக்கோபு நிமித்தம் 12 கோத்திரத்தார்கள் நமக்கு கிடைத்தார்கள். அந்த யாக்கோபுக்கு அடைக்கலமாய் இருந்த தேவன் உனக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா. அடைக்கலமா சாதாரண தனியா இருக்கவங்களை கேட்டீங்கன்னா அந்த வேதனை தெரியும். சும்மா நம்ம சொல்லிக்கலாம், ஏமா எப்படி இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி கடந்து போயிடுவோம். ஆனா அந்த ஸ்டேஜ்ல, அந்த குடும்பத்துல, அந்த வீட்டுல தனியா நின்று அவங்க இருக்கிறாங்க பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களை நடத்தும். தேவனுடைய மகிமை அவர்களை தாங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு நீ நினைக்க கூடாது. தேவன் உனக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாய். ஆதரவுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒத்தாசை. எல்லாத்துலயும் உனக்கு ஆதரவு. 1 2 இல்ல, எல்லாத்துலயும் உனக்கு ஆதரவாய். A to Z வரைக்கும் ஆண்டவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். 3ஆம் வசனம், நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்தும் அது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த சங்கீதம் உங்களை பார்த்து சொல்ற மாதிரியே வார்த்தைகள் இருக்கு பாருங்க. தாவீது தனக்குன்னு எழுதுற மாதிரி இல்ல, உங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்ப இவ்வளவு போராட்டத்தோடு கூட வந்த தாவீதை சவுல் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். சவுலுக்கு கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போன உடனே பொல்லாதாவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் வருகிறது. இப்படி பாருங்க, அந்நாட்களில் எல்லாம் பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை பாடி ஆராதனை பண்ணுவான். அதனாலதான் ஒரு ஆராதிக்கிற நல்ல மேல வார்த்தைகளோடு, அதாவது நாக சுரங்களோடு கூட நல்ல ஒரு சுரமண்டலத்தோடு வாசிக்கிறதான தாவீதை கொண்டு வந்து சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணாங்க? துரத்தினார்கள். அப்ப தாவீதிடத்துல விசேஷமான அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தினால பிசாசு கூட ஓடிச்சான்.
சவுல் மேல இருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி அவனுக்கு கொஞ்சம் அமைதலை உண்டாக்குச்சு. அந்த அளவுக்கு தாவீது இடத்துல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. தேவன் அவன் மேல் தங்கி இருந்தார். முகாந்திரம் இல்லாதபடி அவனை பகைக்க ஆரம்பிச்சுதான் சவுல். என்ன நடந்தது? ஒரு போருக்கு அவன் அனுப்பினான். அங்க அனுப்பப்பட்ட இடத்துல தாவீது என்ன பண்ணான்? 14,000 பேரை வெட்டி கொன்றான். அல்லேலூயா. சவுலும் என்ன பண்ணாரு? இது வரைக்கும் ராஜாவா இருந்த 1000 பேர் தான் சாவடிச்சார். 1000 எங்க 10,000 எங்க இருக்குது. அதனால ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு நாள் பயங்கரமா இறைச்சலிட்டு தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடிக்கிட்டே தாவீதுக்கு முன்னாடி வந்தாங்களாம். அதை கேட்ட சவுலுக்கு பயங்கர அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு கோபம் எடுத்துச்சு. ராஜா என்னை அவர்கள் மேன்மைப்படுத்தாதபடிக்கு இந்த தாவீதை மேன்மைப்படுத்துகிறாங்களே, இப்படியே விட்டுட்டா இந்த தாவீது தான் முதன்மையா இருப்பான்னு சொல்லி தாவீதின் மேல பயங்கரமானது ஒரு கோபம். அவன் எப்படியாவது அழித்து போடணும். அதுல இருந்து அவன் என்ன பண்றான்? அநேக சூட்சமங்களை அவன் செய்யறான். திடீர்னு என்ன பண்றான்? மனுஷனுடைய நுனித்தோள்கள் இவ்வளவு கணக்கு, 1000 கணக்கு, 500 கணக்குன்னு சொல்லி அவன் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து ஜெயிக்கிறவர்களுக்கு என் மகளை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சவுல் சொன்ன உடனே தாவீது போய் அங்கே அதே போல மனுஷனுடைய நுனித்தோலை கொண்டு வந்து கொடுக்குறான். அங்கே தன்னுடைய மகளை கொடுக்கிறது போல கொடுத்து அவன் என்ன பண்றான்? அந்த மகள் மூலமாக சவுல் அவனை கொல்லவும் மறுபடியும் அவருடைய பயங்கரமான ஒரு துரத்துதல் தாவீதுக்கு முகாந்திரம் இல்லாதபடி. இப்போ ஏதோ ஒரு ஆடு பேசிட்டு இருக்கவங்க கூட அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லப்பா. மனுஷர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. மிருகங்கள் வந்தது, அதுல இருந்து ஆடுகளை காப்பாற்றணும். ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்கள் மனுஷ சத்துருக்கள் அதிகமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். அநேக சத்துருக்கள்னாலே நம்மளுக்கே தெரியாது இவன் ஏன் என்ன பகைக்கிறான், எனக்கு விரோதமா இவன் ஏன் இப்படி இருக்கிறான், எனக்கு நியாயமானபடிக்குத்தானே நம்ம கேட்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அன்றைக்கு தாவீதுக்கு நடந்த அதே சூழ்நிலையில் ஒருவேளை நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே, அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல் ஒரு காலகட்டத்தில் அவன் இறந்து போயிடுறான். அதுக்கடுத்து தாவீதனுடைய மகன் பாருங்க அப்சலோம் அவனுக்கு விரோதமா எழுதுறான். தன் தகப்பனை கொலை செய்வேன், அவன் இடத்துல நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லி எழுதுறான். தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, சவுலின் நாட்களை எப்படியெல்லாம் அவன் வந்து ஜெயம் எடுத்தான். ஆனா இவனே தன் மகனுக்கு பயந்து என்ன பண்றான்? தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு மறைவாய் போய் எங்கேயாவது ஒரு குகையில வாழலாம், வனாந்தரங்களில வாழலாம்னு சொல்லி போறான். உண்மையாக நீங்க அந்த சாமுவேலின் புத்தகத்தின் ராஜாக்களின் புத்தகத்தை படிச்சு பாருங்க. தாவீது இங்க அங்க அலைந்து திரிகிறான். குகையில போய் தங்குறான்ப்பா ஒரு ராஜா, குகைகளிலே போய் தங்குறான். அடுத்து வனாந்தரங்களிலே போய் தங்குறான், காடுகளிலே போய் தங்குகிறான். அதுக்கப்புறம் கிணற்றுக்கு அடியிலே போய் தங்குறான். இப்படியெல்லாம் தன் ஜீவனை ரட்சிக்க அவன் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்துல கூட அவன் கர்த்தரை விடாதபடி பாடி துதித்துக்கிட்டே இருந்தான். நம்ம எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தரை பாடிட்டே இருந்தான். என்ன சூழ்நிலைகளை நீர் என்னை வைத்திருந்தாலும் உண்மை பாடி ஆராதிப்பேன்னு சொல்லி அவன் பாடிக்கிட்டே இருந்தான். பாருங்க அந்த அபிஷேகம் அவன் மேல் இருந்தபடியினாலே கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுடைய எல்லார் கைகளுக்கும் அவனை விடுவித்தார் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பகுதி, முதல் பகுதி பிராக்கெட்ல பாருங்க. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அல்லேலூயா. பாடி எல்லார் கைகளுக்கும் விடுவித்த நாட்களிலே அவன் பாடிட்டு என்ன பாடுறான்னா, இந்த 20ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல பாடுறான். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏதாவது ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என் மேல் அபிஷேகித்த தேவன் என்னை பாதுகாக்கிறார், என்னை ரட்சிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தமது வலதுகளும் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். அதைத்தான் இங்க தாவீது 7ஆம் வசனத்துல சொல்றார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன பண்ணுவாங்க? மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். இந்த ஓய்வு நாள் என்பது நிறைய பாரம்பரிய சபையில நல்ல பட்டுப்புடவை எடுத்து கட்டுவாங்க. சரிங்களா? எத்தனை நகைகள் இருக்கோ அந்த நகைகள் எல்லாம் அவங்க கழுத்துல இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்பல் டிவியில் நான் வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தேன். ஒரு சிஎஸ்ஐ சபையில், அதுக்கப்புறம் ஒரு இசிஐ சபையில் நைட் ப்ரேயர் 1ஆம் தேதி ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா எல்லாம் பட்டுப்புடவை. கிட்டத்தட்ட அது ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த பட்டுப்புடவை.
அது அவர்கள் கழுத்துகளில் நகை, கைகளிலே நகைகள், எல்லா விரல்களிலும் மோதிரங்கள் எல்லாம் போட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அலங்காரத்தை. ஏன்னா அவங்க எதை காட்ட வந்திருக்காங்க? அலங்காரத்தை காட்ட வந்திருக்கிறார். என்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாரு அப்படியே சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம், தேவன் என்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு பாரு. உன்னை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 சவரன் நான் வச்சிருக்கிறேன். தேவன் உன்னை விட என்ன அதிகமா வச்சிருக்கிறார். அதிகமாய் வைத்து எதுக்கு நம்ம வெள்ளாடை கட்டுறோம் தெரியுமா? எதுவுமே வேண்டாம். எல்லாம் நினைக்கிறாங்க பரிசுத்தத்தை காட்டுறதுக்காக இல்ல, ஒரு தாழ்மையை காட்டுறதுக்கு தான் இந்த ஒயிட் புடவை. என்கிட்ட வீட்டுல நிறைய புடவைங்க இருக்குப்பா. நான் தேவ சமூகத்துல நான் வரும் பொழுது என்னை தாழ்த்தி நான் என்ன பண்றேன்? இந்த வெண்ணாடையை அணிஞ்சிட்டு வரேன். இந்த வெள்ளை புடவை கட்டுறவங்க இந்த வெள்ளை புடவை நல்லா சொல்லுவாங்களா? அங்க தூரத்தை ஒயிட் தெரிஞ்சுட்டாலும் முகத்தை பார்க்காதபடிக்கு அவங்க திருப்பி கொள்வாங்க. அததான் ஆண்டவருக்கு வேணும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்களேன். திருப்பிப்பா முகத்தை முதல்ல திருப்புவோம். வந்துருச்சுங்களா? அல்லேலூயா கூட்டம் அப்படின்னு. ஆனா அப்ப அவங்க எதை காட்டுறாங்கன்னா தன்னோட மேன்மைகளை காண்பிக்கிறார்கள். எனக்கு இருக்கிறதை நான் காண்பிக்கிறேன். இப்ப இங்க ஆண்டவரே பாருங்க, தாவீதுக்கு எவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். ஆனா நாங்களும் எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன பண்ணுவோம்? நாங்க மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. பிறகு கடைசி என்ன நடந்தது? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நல்ல கண்களை மூடி செபிப்பான். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவளை ரட்சிக்கிறார் என்பதை நான் இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த காலவெளியில இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வரப்போறீங்கப்பா, அது சீக்கிரமாய் வரப்போகிறீங்க. அந்த வாய்த்தங்களாடு கூட நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை விடுபட்டு இருக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து என் தகப்பன் வருகிற நாட்களிலோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. வருகிற வாரங்களிலே ஆண்டவரை வெள்ளிக்கிழமை ஜபத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். காலை தினத்திலே கர்த்தர் எங்களோடு கூட அசைவாடி ஆண்டவரே மறுபடியும் நிறைய ஆத்துமாக்களுடைய சபைக்கு வரும்படியாய் உதவி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை ஜபங்களிலே ஆண்டவரே ஆதி நாட்களில் செய்த கிரியைகளைப் போல நாட்களிலே நடக்கட்டும் பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். கூடி நாங்கள் ஜெபித்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தகப்பனே நாளை தினத்தில் இருக்கிற அமாவாசை ஜபத்தை ஆசீர்வதிங்க. மாலை நேரத்தில் அநேக பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கர்த்தர் சாட்சியா நிறுத்துவீராகப்பா. தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு அமாவாசை ஜபம் இருக்கும். மாலை நேரத்துல வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்மை தொடர்ந்து நடத்துவாராக. வாங்கம்மா காணிக்கைக்காக ஜெபிங்க. ஜெபிச்சு ஒரு பாட்டு நீங்களே பாடுங்க. சோத்திரமப்பா சோத்திரமப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, நேற்று மீண்டும் நேற்று மாறாத என் தேவனே, உன் கரத்தில் இந்த மனவாட்டி சபை கேட்கிறது. விசுவாசிகள் அனைவரும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்கள் 30, 60, 100 வருமானத்தை பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரே, அவர்கள் எல்லா தீங்கிலிருந்து விடுவியும் ராஜா. அவர்களை ஆசீர்வதியும் ராஜா, ஆசீர்வதியும் ராஜா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. அமைக்கி கொடுக்கி மதியில் சரிந்து விழும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. ஆவியானவரே, வருமானத்தை அவர்களுக்கு பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. சபைக்கு தலையானவர் நீரே ராஜா. ஆவியானவரே, இயேசு ராஜாவே, அப்பா, சபையில் எனக்கு வேற்று வடக்கு தெரியாத 4 மூலைகளில் உள்ள ஜனங்களை கொண்டு வந்து இந்த சபையை நிரப்பும் அப்பா. லட்சுமராஜா, லட்சுமராஜா,
சபையில் உள்ள ஜனங்கள் அனைவரும் ரட்சியும் ராஜா. ஆவியான தேவனே இயேசு ராஜாவே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையை ஒப்பு கொடுக்குறோம். பெருகட்டும், சபை பெருகட்டும் ராஜா. அசரனாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறவர் நல்ல பிதாவே. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரியாரியே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரியாரியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. பெரியவரே உமக்கு ஆராதனை, சிறந்தவரே உமக்கு ஆராதனை. பெரியவரே உமக்கு ஆராதனை, சிறந்தவரே உமக்கு ஆராதனை. மகிமையே உமக்கு ஆராதனை, மன்னவா உமக்கு ஆராதனை. மகிமையே உமக்கு ஆராதனை, மன்னவா உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. லூக்கா 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். வேலை வந்தபோது அவரும் அவருடன் கூட 12 அப்போஸ்தலரும் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுகளுக்கு முன்னே என்னோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும்
நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருவளமும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கரங்களை உயர்த்தி அப்படியாக நம் முன்பதாக வைக்கப்பட்டிருக்க இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் தேவன் தம்முடைய சரீரமாய் ரத்தமாய் மாற்றும்படிக்கு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை எடுக்க சொல்லி இருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க, 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 தகுதிப்படுத்துங்க. வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் ராஜா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. சேனைகளின் கர்த்தாவே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, கல்வாரியே, கேடகமே, எங்களுக்காக ஆண்டவரே, கல்வாரி சிலுவிலே நீ பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்ச அல்லப்பா. தகப்பனே, தகப்பனே, நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தீரப்பா. தகப்பனே, இந்த கல்வாரி சிலுவிலே தகப்பனே, கொல்கதாய் மலையிலே எங்களுக்காக நீ பாடுகளை சுமந்தீரப்பா. தகப்பனே, அப்பா, உடைய சதைகள் பிரித்தெடுக்கப்பட்டதே, உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் அப்பா. தகப்பனே, எங்கள் குற்றங்களை எங்கள் ஆண்டவரை மீறுதலுடைய கர்த்தர் மன்னிப்பீராக, 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 மன்னிப்பீராக. தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தா. வா, நீங்களே எங்களுக்கு விட்டுத்தான் உடைய கரங்களை வழி நடத்தணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நமக்கு இவைகளை செய்தபடினாலே நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு காலைகளில் ஏற்படுத்தி கொடுத்தபடினால் தலைகளை உடைக்கிறதை கொண்டு வந்து திருவிதில் அவர் வைத்த தேவனே, மக்கள் நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
சந்தரபரவரியா திரபரவா ரகதிய துரபரவரியா திரபரவா. தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்பா துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சாத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. இப்படி ஐசைக்கையாக்காக ஜெபிக்கலாம். அவர் பாதத்துல ஏதோ ஒரு குத்தி ஆணி குத்திக்கிட்டு கால் வீக்கமா இருக்குதுன்னு சொன்னாரு. அவருக்காக நம்ம கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோட மகனுக்காக இந்த சமூகத்துல வருகிறோம் அப்பா. அந்த பாதத்துல இருக்கிற அந்த காயத்தை மாற்றி போட அந்த வீக்கங்கள் எல்லாம் மறையட்டும் தகப்பனே. உடைய மகனை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பரிகாரியாகிய கர்த்தர் நீர் மகனை தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா சுகர் வியாதி இருக்கிறதப்பா. இது நிமித்தம் அந்த கால்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் தொட்டு குணமாக்கும்படி இந்த காலவெளியில் உடைய சமூகத்துல சபையாராய் நாங்கள் வருகிறோம். தேவனே நீர் மகனை விடுதலையாக்குங்க விடுதலையாக்குங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்கப்பா. உங்களுடைய கரம் அவரை வழி நடத்தும்படியா என்னுடைய கரத்துக்குள்ள கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்பா. நீ தொடர்ந்து எங்களோட விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்ரீபனப்பாக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வர தடப்பட்டிருக்கிற மகனை கர்த்தர் ஒரு நாட்டிலே கூட்டிட்டு வாங்க. செல்வினையாக்காக ஜெபிக்கிறோம். மனை பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். சபைக்கு வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதில் வைத்து ஜெபிக்கிறோம். ரவேக்கற்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொருவரையும் கர்த்தர் வருகிற நாட்களை கூட்டி சேர்த்து அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கரங்களை வைத்து பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கி இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all.